ஜோதிடம் என்பது ஒரு ஜிபிஎஸ் போல வண்டிக்கு எங்கே அந்த இலக்கை அடையணும்னு காட்டுற ஒரு கருவி. எனினும் இதை வெளிநாட்டினர் பயன்படுத்தும் முறை என்பது சற்று நம்மிடமிருந்து வேறுபாடு கொண்டது. ஜோதிடம் பார்த்த உடனே இதுக்கு என்ன பரிகாரம் என்று தேடத் துவங்குவோம். அதில் ஒரு மணி நேரம் கதை எதிர்பார்ப்போம், என்ன ஏதுன்ட்டு. ஆனால் ஜேபி மார்கன் என்ற உலகின் நம்பர் 1 கோடீஸ்வரர் இருந்தார். இன்றைக்கும் அவங்க நிறுவனம் 74 ட்ரில்லியனுக்கு அசட்டை ஹேண்டில் பண்ணுது. அமெரிக்காவின் தலை சிறந்த வங்கியில் ஒன்றாக இருக்கிறது. கூகுள் பண்ணால் வந்துடும். அதை உருவாக்கியவர் ஜோதிடத்தில் தீவிர நம்பிக்கையுடையவர். அவருக்கு சிம்மராசி பூர நட்சத்திரம். அவருடைய ஜோதிட ஆலோசகர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்பார். அது என்ன, அந்த ஒரு லைன் சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணிவிடுவார் நம்பிக்கையோட. வெற்றி. அதுக்கு ஒரு கதையை சொல்லியிருப்பார், பில்லியனர்ஸ் பிலீவ் இன் அஸ்ட்ராலஜின்னு. ஒரு முறை தன் ஜோதிட ஆலோசகரிடம் கேட்கும்போது அவர் சொல்கிறார், டைட்டானிக்கில் முதலீடு பண்ணாதீங்க, கப்பலில் அதில் போக வேண்டாம், உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குது, அந்த கப்பல் ஜாதகம் சரியில்லைன்னு ஒரு லைனை சொல்கிறார். ஒரே லைன் தான் மொத்தமே. அரை மணி நேரம் 1 மணி நேரம் கதையெல்லாம் கிடையாது. சரிங்கன்னு சொல்லிவிட்டு அந்த அட்வைஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுறார்.